M அகாடமியினுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நம்ம இன்டகிரேஷன் பார்த்துட்டு இருக்கோம். நான் ஹரி. ஸோ உங்களுடைய இன்டகிரேஷனுடைய கண்டினியூஷனாக அடுத்த சம் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. இன்டெகிரல் எக்ஸ் கியூப் இன்ட்டு சைன் ஆஃப் டர்ன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் 4 டிவைடட் பை 1 + x பவர் 8 இன்ட்டு dx இருக்கு. ஸோ இதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ணிக்குவோம், அப்புறமே போட்டு காட்டுறேன். அது என்ன, எதை மட்டும் சப்ஸ்டியூஷன் வைக்கணும் அப்படிங்கிற ஐடியாலாம் இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன். இன்டெகிரல் x cube sin of tan inverse of x power 4 divided by 1 plus இது x power 4 the whole square எழுதிக்கங்க. பவரையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு x power 8 வந்துடும். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், ஃபர்ஸ்ட் இதுல வந்து நம்ம இது வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் சம். 2 தடவை நம்ம வந்து சப்ஸ்டிட்யூஷன் வைக்கிற மாதிரி இருக்கும். முதல்ல என்ன எடுத்துக்க போறேன், சம் t is equal to x power 4 அப்படின்னு எடுத்துக்கிறேன். t is equal to x power 4 முதல்ல ஒரு பார்ட், அப்புறம் திருப்பி சப்ஸ்டிட்யூஷன் வரும். dt by dx is equal to 4x cube டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா dt by 4 is equal to x cube dx. இந்த இன்டகிரேஷன்ல இன்டெகிரல் எடுத்துக்கங்க. இந்த x cube dx அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணணும். இந்த x cube dx க்கு பதிலா எனக்கு dt by 4 இருக்கு. சோ dt போட்டுக்கிறேன், by 4 நியூமரேட்டர்ல 1 by 4 வெளிய எழுதிக்கிறேன். இப்போ sin பிராக்கெட்ல tan inverse of x power 4 நான் வச்சிருக்கிறது t வச்சுட்டேன் by 1 plus x power 4 க்கு பதிலா t ஸ்கொயர் dt. இதான் நமக்கு இருக்கிறது. இப்போ நம்ம ஆல்ரெடி சப்ஸ்டிட்யூஷன் வச்சுட்டோம். இன்னமும் பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்டிட்யூஷனுக்குள்ள திருப்பி சப்ஸ்டிட்யூஷன் வைக்கிற மாதிரி இருக்கு. எது அப்படின்னா இந்த இன்டகிரண்ட்ல tan இன்வர்ஸ் t டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1 by 1 plus t ஸ்கொயர் வருது. அப்ப நம்ம வேற ஒரு வேரியபிளுக்கு இந்த சப்ஸ்டிட்யூஷன் வைக்கணும். எப்படின்னா put u is equal to tan inverse t du by dt is equal to tan inverse t க்கு differentiation 1 by 1 plus t square. அப்ப du is equal to dt divided by 1 plus t square வந்துரும். இந்த இன்டகிரண்ட்ல 1 by 4 integral sin u, இந்த tan inverse t நான் u னு வச்சிருக்கேன். dt by 1 plus t square அப்படிங்கிறது எனக்கு du. அடுத்த ஸ்டெப் பாருங்க, 1 by 4 sin u உடைய இன்டகிரேஷன் minus cos u. so minus cos u plus c. இப்படியே இன்டகிரேஷனை விட்டுறக்கூடாது, ஏன்னா நமக்கு ப்ராப்ளம் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கு. இந்த எக்ஸ்ல இருக்க அந்த டேர்ம் ஆன்சரையும் நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல கொடுக்கணும். இது வரைக்கும் நம்ம ஃபங்க்ஷனை ஆல்டர் பண்ணி சப்ஸ்டிட்யூஷன் வச்சு ஆல்டர் பண்ணி இன்டகிரேட் பண்ணியாச்சு. இனிமே ஆன்சர் போகணும். minus 1 by 4 cos u அப்படிங்கிறது என்ன வச்சிருக்கோம், நம்ம tan inverse of t வச்சிருக்கோம். வந்துருச்சு. பிளஸ் c இருக்கு. நமக்கு என்ன ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா வரல, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கணும், இன்னும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் t ல தான் இருக்கு. அடுத்த ஸ்டெப்ல minus 1 by 4 cos of tan inverse of, இப்ப t அப்படிங்கிறதுக்கு பதிலா x power 4 plus c. இப்ப ஆன்சர் நமக்கு எக்ஸ்ல வந்துருச்சு. புரியுதா இல்ல? சோ இத பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம ஃபங்க்ஷன்ல ரெண்டு பார்ட், ஒரு பார்ட்டை சப்ஸ்டிட்யூஷன் வைக்கிறோம், அடுத்து திருப்பி வரதுல இன்னொரு பார்ட் சப்ஸ்டிட்யூஷன் வைக்கிறோம். சோ இந்த மாதிரியே நமக்கு சப்ஸ்டிட்யூஷன் சில சமயத்துல 3 தடவை சப்ஸ்டிட்யூஷன் வைக்கிற மாதிரி கூட நம்மளுக்கு வரும் ப்ராப்ளம்ல. ஸோ இது ஒரு டிஃபரெண்ட் டைப்பான சம்மு. இதையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. அடுத்த வீடியோல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளத்தோட இன்னும் ஈஸி மெத்தட்ல போறதுக்கு உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.